திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 64ஆம் ரகசியம். அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரைப் போலே. சாமி, இது ஆளவந்தார் திருவனந்தபுரம் சென்ற கதை. அதனால் ஆளவந்தாரை பற்றி முதலில் கூறப்போகிறேன் என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். உடையவரும் அவருடைய சீடர்களும் ஆர்வமாக கேட்கத் தொடங்கினார்கள். ஆளவந்தார் வீரநாராயணபுரத்தில் பிறந்தார். இவருடைய தாத்தா நாதமுனிகள் இவருக்கு யமுனை துறைவன் என்று பெயர் சூட்டினார். சிறு வயது முதலே கூர்மையான அறிவு படைத்தவராக இருந்தார். ஒரு முறை படித்தாலே நாதமுனிகளுக்கு எல்லாம் மனப்பாடமாகிவிடும். மகாபாஷ்ய பட்டர் என்பவரிடம் இவர் சாஸ்திர பாடம் கற்றுக்கொண்டிருந்தார். அந்த சமயம் ஆக்கியாழ்வான் என்ற பண்டிதர் இவருடைய ஊருக்கு வந்தார். ஆக்கியாழ்வான் ஊரில் உள்ள வித்வான்களிடம் வாதத்தில் வென்று அவர்களிடமிருந்து கப்பம் வசூலித்து செல்வார். பல வித்வான்கள் இவருடன் எதற்கு வாதம் என்று அவருடைய பாதங்களில் விழுந்து கப்பம் செலுத்தி விடுவார்கள். ஒரு நாள் ஆக்கியாழ்வான் மகாபாஷ்ய பட்டருக்கு கப்பம் கேட்டு ஓலை அனுப்பினார். பட்டர் திகைத்து நின்றார். அந்த சமயத்தில் பாடம் கேட்டு கொண்டிருந்த யமுனை துறைவர் அந்த ஓலையை கிழித்து எறிந்தார். ஆக்கியாழ்வான் சோழ அரசவையின் ஆஸ்தான வித்வான். ஓலை கிழிக்கப்பட்ட விஷயம் அறிந்த அரசன் ஓலை கிழித்தவர் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று ஓலை அனுப்பினார். அந்த ஓலையையும் யமுனை துறைவர் கிழித்து அரசனுக்கு திருப்பி அனுப்பினார். அரசர் துணுக்குற்று திகைப்புடன் இவர் சாமானியர் அல்லர் என்று ஒரு பல்லக்கை ஏற்பாடு செய்து மரியாதைகளுடன் அரசவைக்கு பண்டிதர்களுடன் வாதத்திற்கு அழைத்தார். யமுனை துறைவர் அரசவைக்கு வந்தார். அங்கே ஆக்கியாழ்வானும் அவருக்கு கீழ் பல பண்டிதர்களும் இருந்தார்கள். ஆக்கியாழ்வான் பல்லக்கிலிருந்து இறங்கிய சிறுவனை பார்த்து, இந்த சிறு பிள்ளையா ஓலையை கிழித்தது? இவனுடனா நான் வாதம் செய்ய வேண்டும் என்றார். அரசன், சிறு பிள்ளை என்றாலும் ஓலையை கிழித்திருக்கிறார், வாதம் செய்துதான் பாருங்களேன் என்றார். சாஸ்திரம் கற்க பல ஆண்டுகள் ஆகும். இவனோ சிறு பிள்ளை, சாதாரண விஷயங்களிலேயே இவன் தோற்று விடுவான் என்று ஆக்கியாழ்வான் யமுனை துறைவரை பார்த்து, சிறுவனே, நீ எதை சொன்னாலும் நான் அதை இல்லை என்று மறுத்து பேசுவேன் என்று கர்ப்பத்துடன் கூறிவிட்டு, நீ தோற்றால் உன்னிடமிருந்து எதுவும் வேண்டாம், என் கையால் உன் தலையில் ஒரு அடி கொடுப்பேன், அதை வாங்கி கொண்டு போய்விடு என்றார் ஏளனமாக. இவர்களை கவனித்த அரசனும் அரசியாரும் தங்களுக்குள் ஒரு போட்டி வைத்து கொண்டார்கள். மன்னன் யமுனை துறைவர் தோற்று விடுவார் என்றும், அப்படி அவர் ஜெயித்தால் தன் ராஜ்யத்தில் பாதியை அவருக்கு தந்து விடுவதாக கூறினார். அரசியாரோ, யமுனை துறைவர் வென்று விடுவார், அப்படி தோற்றால் நான் அரசி பதவியை துறந்து உமக்கு பணிப்பெண் ஆவேன் என்றாள். போட்டி ஆரம்பித்தது. யமுனை துறைவர் இந்த வாக்கியங்களை மறுத்து பேசுங்கள் என்று கடகடவென்று 3 வாக்கியங்களை கூறினார். உன் தாய் மலடி அல்ல, மன்னன் ஒரு சக்கரவர்த்தி, அரசி கற்புக்கரசி. இந்த வாக்கியங்களை கேட்ட ஆக்கியாழ்வான் திகைத்தார். இவற்றை எப்படி மறுத்து பேச முடியும்? மௌனமாக தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். நீர் சொன்ன 3 வாக்கியங்களையும் யாராலும் மறுத்து பேச முடியாது. உம்மால் மறுத்து பேச முடியுமா என்று ஆக்கியாழ்வான் கேட்க, யமுனை துறைவர் ஏன் முடியாது என்றார். ஆக்கியாழ்வான், என் தாய் என்னை ஈன்றவள், அவளை எப்படி நான் மலடி என்று கூற முடியும் என்று கேட்க, அதற்கு யமுனை துறைவர், ஒரு மரமே உள்ள இடத்தை தோப்பு என்று சொல்ல மாட்டோம். ஒற்றை மரம் தோப்பு ஆகாது இல்லையா? நீர் உங்கள் தாய்க்கு ஒரு மரம் போல ஒரே ஒரு பிள்ளை, ஆகையால் ஒரு பிள்ளை பெற்ற தாயும் மலடியே என்றார். ஆக்கியாழ்வான், நம் மன்னன் சக்கரவர்த்தி இல்லை என்று எப்படி சொல்லுவாய் என்றார். சக்கரவர்த்தி என்றால் பூமியை ஆள்பவர் என்று பொருள். ஒரு சிறிதளவு சோழ தேசத்தை ஆளும் மன்னனை எப்படி பூமியை ஆளும் சக்கரவர்த்தி என்று கூறலாம் என்றார். ஆக்கியாழ்வான், அரசி கற்புக்கரசி இல்லை என்று சொன்னால் உனக்கு தண்டனை கிடைக்கும், ஜாக்கிரதை என்றார். அதற்கு யமுனை துறைவர், பெண் தன் கணவனை திருமணம் செய்யும் முன் சாஸ்திரப்படி தேவர்களுக்கு வாழ்க்கைப்படுகிறாள், அதனால் அதையும் மறுக்க முடியும் அல்லவா என்றார். ஆக்கியாழ்வான் யமுனை துறைவர் முன் வந்து அடி வாங்கி கொள்ள குனிந்து தலையை காண்பித்தார்.
யமுனை துறைவர், நீங்கள் வயதில் என்னை விட மிக மூத்தவர், உங்களை என்னால் அடிக்க முடியாது என்றார். யமுனை துறைவர் பதிலை கேட்ட அரசன் பாதி ராஜ்யத்தை யமுனை துறைவருக்கு வழங்கினான். ராணி மகிழ்ச்சி அடைந்து, என்னை ஆள வந்தீரோ என்று எடுத்து சிறுவனை அணைத்து மடியில் வைத்து கொண்டார். அன்று முதல் யமுனை துறைவருக்கு ஆளவந்தார் என்ற பெயர் உண்டாயிற்று. ஆளவந்தார் தனக்கு தரப்பட்ட ராஜ்யத்தை அரசாட்சி செய்து வந்தார். ஒரு நாள் மணக்கால் நம்பி நாதமுனிகள் வழி சிஷ்யர் ஆளவந்தாரை காண வந்தார். அவரால் அரண்மனை காவலை தாண்டி உள்ளே செல்ல முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அரண்மனை சமையலறையில் பணி புரிபவர்களிடம் ஆளவந்தார் தூதுவளை கீரையை விரும்பி உண்பார் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டார். அவர்களுடன் நட்பாகி தினமும் தூதுவளை கீரையை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார். பல மாதங்கள் தொடர்ந்து கீரையை கொடுத்தார். பிறகு 4 நாட்கள் கீரை கொடுப்பதை நிறுத்திவிட்டார். ஆளவந்தார் தினமும் சாப்பிடும் கீரை இல்லாததை கண்டு 4 நாட்களாக ஏன் தூதுவளை கீரை இல்லை என்று சமையல் பணியாட்களை விசாரிக்க ஒரு வயதான பிராமணர் 6 மாதங்களாக கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். 4 நாட்களாக அவர் வரவில்லை என்று கூறினார்கள். அவர் மறுபடி வந்தால் எனக்கு தெரிவியுங்கள் என்று ஆளவந்தார் கட்டளையிட்டார். மறுநாள் கீரையுடன் வந்த நம்பியை சமையற்காரர்கள் ஆளவந்தாரிடம் அழைத்து கொண்டு சென்றார்கள். ஆளவந்தார் நம்பியை பார்த்து, என்னிடம் ஏதோ எதிர்பார்த்துதான் தாங்கள் இவ்வளவு காலமாக கீரையை கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நம்பி, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆனால் உங்களுக்கு ஒன்று தர வேண்டும் என்று கூறினார். ஆளவந்தார், என்ன தரப்போகிறீர் என்றார். உங்கள் பாட்டனார் நாதமுனிகளின் நிதி ஒன்று என்னிடம் இருக்கிறது, அதை உங்களிடம் அளிப்பதற்கே இங்கே வந்தேன் என்றார். எனக்கு ஒரு நாடு இருக்கிறது, பெரிய அரண்மனை இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. நீங்கள் கொடுக்க போகும் நிதி எனக்கு வேண்டாம், அதை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு, அது முறையாகாது. என் கடைசி காலத்திற்குள் உங்கள் பாட்டனாரின் நிதியை உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஆளவந்தார், எங்கே என் பாட்டனின் நிதி என்று கேட்க, நம்பிகள், என் பின் வாருங்கள் என்று திருவரங்கம் அழைத்து சென்றார். திருவரங்க ஆலயத்திற்குள் அழைத்து சென்றார். அங்கே பெரிய பெருமாளை காண்பித்து திருப்பானாழ்வார் பாசுரத்தை பாடி பெரிய பெருமாளை காண்பித்து, உங்களுடைய பாட்டனார் நாதமுனிகளின் நிதி இதுவே என்றார். நீண்ட அப்பெரியவாய கண்களை கொண்ட அப்பெரிய பெருமாள் ஆளவந்தாரை பார்த்தார். அதன் பிறகு ஆளவந்தார் நாடு, அரண்மனை, செல்வம் என்று எல்லாவற்றையும் துறந்து துறவு மேற்கொண்டு திருவரங்கத்திலேயே இருந்தார். ஒரு நாள் திருவரங்கத்தில் வைகுந்த ஏகாதசி உற்சவம் ஆரம்பித்தது. பகல் 10, ரா 10 என்று 20 நாள் உற்சவம். கடைசி நாள் உற்சவத்தில் அரையர் சேவை நடந்து கொண்டிருந்தது. நம்மாழ்வார் பாசுரத்திற்கு திருவரங்க பெருமாள் அரையர் அபிநயத்துடன் பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்தார். கோஷ்டியுடன் ஆளவந்தார் அனுபவித்துக் கொண்டிருந்தார். நம்மாழ்வாரே அரையர் ரூபத்தில் பாடுவது போல அவருக்கு தோன்றியது. அரையர், கடுவினை களையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்டது என்பர் எழில் அணி அனந்தபுரம் படம் உடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம் என்று பாடினார். என்னை சேர்ந்தவர்களே, இப்போதே எழுந்திருங்கள், உடனே திருவனந்தபுரம் நடந்து சென்று அவன் பாதத்தை வணங்கலாம், பாவங்களை களையலாம் என்று நம்மாழ்வார் எல்லோரையும் அழைக்கும் இந்த பாசுரத்தை கேட்டு அனுபவித்தார். அன்று அரையருக்கு என்ன தோன்றியதோ, இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை ஆளவந்தாரை பார்த்து கொண்டே அபிநயம் செய்தார். 2ஆம் முறை நடமினோ நமர்கள் உள்ளீர், நடமினோ நமர்கள் உள்ளீர், நடமினோ நமர்கள் உள்ளீர் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி, கிளம்புங்கள் கிளம்புங்கள், சீக்கிரம் கிளம்புங்கள், புறப்படுங்கள் என்பது போல கையை அசைத்து அபிநயம் செய்தார். நம்மாழ்வார் அரையர் ரூபத்தில் தம்மைத்தான் கூப்பிடுகிறார் என்று நினைத்த ஆளவந்தார் உடனே எழுந்தார். திரிதண்டத்தை கையில் எடுத்து கொண்டார். மடத்திற்கு கூட செல்லாமல் அவர் சிஷ்யரை அழைத்து மடத்திலிருந்து தினமும் பூஜை செய்யும் பெருமாளை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று
உடனே புறப்பட்டார் அனந்தபுரத்திற்கு. பக்கத்தில் இருந்த தன் சிஷ்யர் தெய்வவாரி ஆண்டானிடம், நான் திரும்பி வரும் வரையில் மடத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று வேகமாக அனந்தபுரம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சாமி, நான் நம்மாழ்வார் பாடலை கேட்டு ஆளவந்தார் போல உடனே திருவனந்தபுரம் செல்லவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். அப்போது ஒரு சிஷ்யர், பெண்ணே, நீ ஊரை விட்டு போவது இருக்கட்டும், தெய்வவாரி ஆண்டான் மிகுந்த ஆச்சாரிய பக்தி உள்ளவராயிற்றே, அவருக்கு என்ன ஆகியது என்றார். ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டானை போலே என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர் சிரித்து கொண்டு அடுத்த கதைக்கு தயாரானார்.